அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மகிழ்ச்சி அல்லவா, அதனால் நாம் நிறைவாக இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 40, இறை வார்த்தை 1-4 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டார். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். நமக்கு ஆண்டவர் ஆறுதல் கூற வருகிறார். அதாவது ஒரு நாட்டை பற்றி கூறுறது போல நமக்கு கூறுகிறார். அன்று இஸ்ராயல் மக்களை பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் நோவுகளுக்கும் நொடிகளுக்கும் ஆறுதல் கூறியது போல் நமக்கும் ஆறுதல் கூறுகிறார். ஏனென்றால் நாம் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாடுகள், நோவுகள், நோய்கள் இல்லையா, இது எல்லாத்திற்கும் ஆறுதல் கூறுகிறார். எப்படின்னா, நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக தான் நாம் தண்டனை வாங்கியிருக்கோம், நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, நம்ம சொல்லா செயலா சிந்தனையா. ஆனால் நாம் சொல்லுவோம், நாம் என்ன பாவம் செஞ்சோம், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை, எனக்கு ஏன் இதுக்கு தண்டனை அப்படின்னு கேட்போம் நம்ம. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நாம் எதையுமே அனுபவிக்கலை. நான் முதல்ல ஏதாவது துன்பம் வருதுன்னா என்னுடைய குற்றம், என்னுடைய தவறு, அதனால தான் இந்த துன்பம் எனக்கு வந்தது அப்படின்னு நாம் நினச்சோம் என்றால் கண்டிப்பாக அது லேசாக மாறிவிடும். நான் ஆண்டவரே நெருக்கமாக இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்துச்சுன்னு அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவரோட நம்ம நெருக்கமாக இல்லை. நம்ம எப்பவும் இருக்கோம்னா நம்ம நல்ல சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு அவரோட இருக்கிற அர்த்தமே இல்லை. துன்பம் இல்லாமல் அவரோட நம்ம நெருங்கவே முடியாது. அந்த துன்பத்தின் வாயிலாக தான் அவர் நமக்கு ஆறுதல் கூறுகிறார். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், குன்றியாவும் தாழ்த்தப்படும். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை இல்லையா, ஆனாலும் நம்மளை நிரப்புவேன்னு சொல்கிறார் அவர். நம்ம வெறுமையான பாத்திரம். எல்லாத்துலேயுமே, பொருளாதாரத்துலேயும் அருள் கொடைகள்லையும் எல்லாத்துலேயுமே நாம் குறைவான பாத்திரம், நிரம்பவே இல்லை. அப்போது நம்மளை நிரப்புவதற்காக பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படும். உயரமாக இருக்கிறாங்க, நாங்கள் செல்வாக்கோடு இருக்கோம், நாங்கள் நிறைய ஜெபிக்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். இறைவனுக்கு தெரியும் நாம் என்ன செய்கிறோம் என்பது இல்லையா. அவருக்கு தெரியாத ரகசியம் ஒன்றுமே இல்லையே. நாம் அவரோடு இணைந்திருந்தால் கண்டிப்பாக பாதைகளை ஆயத்தமாக வைத்திருப்போம். நற்செய்தி பணிக்கா, பணிவிட பணிக்கா, ஆற்றுதல் பணிக்கா, தேற்றுதல் பணிக்கா, இப்படி ஒவ்வொரு பணிக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் தாங்குவதற்குண்டான பணியா, எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தமாக நாம் இருப்போம். அதனால்தான் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். நம் கடவுள், உங்கள் கடவுள் என்று தான் முதல்லே சொல்கிறாப்புல. கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள், நம் கடவுள். நம் கடவுள் நமக்கு எவ்வளவு காரியங்கள் நன்மையாக செய்திருக்கிறார். நாம் அதை நினைத்து பார்த்துருக்குறோமா இல்லையா? நாம் அவருக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் கைமாறு உண்டு. ஏனென்றால் அவருக்கு நாம் நன்மையான காரியங்களை, ஆன்மா மீட்பு பணியா, நற்செய்தி பணியா, அவருடைய திட்டப்படி நாம் அவர் கைகாரியத்திற்கு நாம் ஒரு நல்ல கருவியாக இருந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நமக்கு நிறைவான ஆசீர் உண்டு. அதுக்கு எதிர்மாறாக செயல்பட்டால் கண்டிப்பாக அதுக்கும் பலன் உண்டு இல்லையா. அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். ஒரு நாடுனாலும் சரி, ஒரு மனிதர்னாலும் சரி, அவருக்கு பணி செய்கின்ற ஆட்கள்னாலும் சரி, எல்லாத்துக்குமே அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார் இல்லையா. நாம் வாழுகிற நாடு, நாம் இருக்கிற இடம், நாம் இருக்கிற வீடு, நம்மை சுற்றிச்சூழ உள்ள நம் குடும்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு இல்லையா. அப்போ ஒரு நாள் அவர் நம்மளை கைவிடவும் மாட்டார், கைவிட்டு போகவும் மாட்டார். நமக்காக நம் பின்னாலே வந்து கொண்டு இருக்கிறார் அவர் இல்லையா. எப்பொழுது இவள் நம்மிடம் திரும்பி வருவார்கள் அப்படின்னு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லையா. அப்போது அப்படி வரும்போது நம்மளை நன்மைத்தனத்தில் கொண்டு செல்வதற்காக வருகின்ற தேவனுக்கு நாம் என்ன செய்தோம், எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை கரடுமுரடானதாக இருக்கிறதா, நிறைவான வாழ்க்கையாக இருக்கிறதா, பிறருக்கு ஒரு முகம் காட்டுகிறோமா, நம்மளிடம் ஒரு முகம் இருக்கிறதா, இதை எல்லாமே சிந்திக்க வேண்டும். சிந்திப்போமா?
தாயும் தந்தையுமான இறைவா, தந்தையே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துகிறீர். ஆமாண்டவரே, எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள் அனைத்துமே எங்களுக்கு தண்டனையாக வந்தது. ஆனாலும் நாங்கள் மனம் மாறி உம்மிடம் வரும்போது உடனடியாக அதை மன்னித்து எங்களை நீர் ஏற்றுக்கொள்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றி. ஒன்றுமே இல்லாமல் இருந்தும் எங்களை நிறைவாக வழிநடத்துகிறீரே, அதற்கு நன்றி. இந்த நாளை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே, அதற்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை உற்று நோக்கி எங்களுக்கு எது எது தேவையோ அனைத்தையும் நீங்கள் செய்தர கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.